நம்ம ஊர் கள்ளக்குறிச்சியில விஜயாண்டினி சார் படம் ஷூட்டிங் தாங்க எடுக்கிறாங்க. அத வாட்சாவோட நான் பட்ட பாடு இருக்கே, ஷூட்டிங் பார்க்க போறேன்னு எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு போனா பக்கத்து கொள்ளையில தட்டு இறக்குறாங்கன்னு தெரிஞ்சு எங்க தாத்தா மாட்டுக்கு தட்டு இறக்குறாங்க வந்துட்டாரு. நான் மட்டும் ஓபி அடிச்சுட்டு ஷூட்டிங் பார்க்க போயிருந்தா எங்க தாத்தா எங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லி என்ன சென்னைக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்க. அதனால சொல்ற வேலையை முடிச்சுட்டு தாங்க கிளம்பிட்டேன். 2 ரவுண்டு சோள தட்டை தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு சாப்பிட்டு மச்சானங்களோட கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். நேத்து வச்ச கொடி மரத்துக்கு மச்சானங்களோட கலசம் ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் பார்க்க தாங்க கிளம்பிட்டேன். கோயில்ல வேலையை முடிச்சுட்டு அரிசி முண்டியை தூக்கிக்கிட்டு ஒரு வழியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் எங்க எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில இருக்க மூரார்பாளையத்துல தாங்க எடுத்திருந்தாங்க. விஜயாண்டினி சாரை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தாங்க. ஒரு சின்ன சீன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னே தெரிய வந்துச்சு. நாளைக்கு எங்க ஊருக்கே ஷூட்டிங் வராங்கன்னு தெரிஞ்சதுனால நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டு பெட்ரோல் பங்குக்கு வந்தா பெட்ரோல் பங்க்ல ஃப்ரீயா டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. டேங்கை ஃபில் பண்ணிட்டு என் வயித்தை ஃபில் பண்ணிட்டு வண்டிக்கு ஆயில மாத்திட்டு வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டேன்.